போகலாம். சத்தியத்தை திருக்கி பிடிதா ஷேடு இது வருது. அப்படி பிடி. ஓகே. சொல்லுங்கள். இந்திய அரசியலமைப்பின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தில் அவமரியாதையாக பேசி களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டிக்கும் வண்ணமாக மக்கள் நல கூட்டமைப்பு ஏற்பாட்டில் தூத்துக்குடியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் தந்தை பெரியார் சிலைக்கும் நடுவில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டை தாரை வார்த்து கொண்டிருக்கின்ற சூழலில் எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற சூழலில் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற முறையை சனாதனம் அமுல்படுத்த முயற்சி செய்தது. அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் ஸ்தம்பிக்க செய்தது. அதை திசை திருப்பும் விதமாக இந்திய ஒன்றியத்தினுடைய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக கடவுள் 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 என்று சொன்னால் நீங்கள் மோட்சத்துக்கு சென்றுவிடலாம் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தி விட்டார். அவர் பற்ற வைத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற தீ. அது இந்தியா முழுவதும் நெருப்புண்டு வீறு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் உண்மையிலேயே RSS சங்கி என்று நிரூபித்திருக்கிறார். இந்திய தேசம் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்ட தேசமாக இருக்கிறது. பிற்படுத்த வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டிய சூழலில் தனது பதவியை ராஜினாமா செய்தவர். 2002ஆம் வருடம் குஜராத்திலே பில்கிஸ் பானு இன்று இருக்கிறார்களே, அவர் குடும்பம் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தில் 11 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டனர். அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மோடி அமித்ஷா கும்பல்கள் நாட்டில் உலாவுகிறது. இதையெல்லாம் திசை திருப்பும் விதமாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொன்னால் இந்த நாடு வேறு திசை நோக்கி செல்லுகின்ற நோக்கத்தில் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா கொச்சப்படுத்தியிருக்கிறார். அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்க்கின்ற மோடி அரசு நாட்டை விட்டு விலக வேண்டும். அமித்ஷா உடனடியாக பதவி வேண்டும். சாவர்கர் பரம்பரை உங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்பதில் இயல்பாக இருக்கிறமே, நீ மன்னிப்பு கேட்டுவிட்டு அமித்ஷாவை நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் 30 கோடி தலித்துகள் இருக்கிறார்கள். 30 கோடி தலித்துகளுக்கும் தவிர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிறார். அது நிரூபணமாய் கொண்டிருக்கிறது. அமித்ஷா பதவி விலகல் சொன்னால் நாடு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும் என்பதை தூத்துக்குடி மண்ணிலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரங்களாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.